வந்து 12 மணி. ஸோ எங்கே இருக்குன்னா சிதம்பரம் வந்துட்டோம். ஸோ அடுத்து சீர்காழி மயிலாடுதுறை போகிறோம். இப்படி போனால் சிதம்பரம், ஸோ இப்படி போனால் வந்து சீர்காழி நாகப்பட்டினம் போகலாம். ஆனால் அங்கே பைபாஸில் இறக்கி விட்டுருங்களேண்ணா. போகலாம் கைஸ். இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம 1:30 வந்து சிதம்பரம் வந்துட்டோம். ஸோ சிதம்பரத்தில் பைபாஸ் பண்ணால் அந்த சீர்காழி மயிலாடுதுறை நம்மளால் போக முடியும். அதனால் பைபாஸுக்கு வந்து ஒரு லிஃப்ட் கேட்டு வந்தாச்சு. என்ன நான் லிஃப்ட் கேட்டு இறங்கிட்டேன். ஆனால் எதிர்பார்க்காத விதமா ஒரு விஷயம் நடந்து. நான் வந்து போயிட்டே இருந்தேன். ஒரு அண்ணன் தம்பி சீர்காழி போகிறேன் வரையாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். கைஸ் அதனால தான் ஏறக்குள்ள வந்து வீடியோ எடுக்க முடியல. ஒரு இடத்துல வந்து வீடியோவே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கேமரா ஆன்லேருந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதனால் கேமரா ஆஃப் பண்ணுறோம். டக்குன்னு லிஃப்ட் கேட்டுனே ஒன்றும் பண்ண முடியல. கைஸ் நம்மளை வந்து சீர்காழி முன்னாடியே ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. ஸோ வந்து நம்ம சீர்காழி உள்ளே போல பைபாஸில் அடி போகிறோம். அதனால் பைபாஸ்கிட்ட ஒரு அண்ணன் கைஸ். நான் ஏன் இந்த சீர்காழி பைபாஸ் தேடி போகிறேன்னா அதான் NH 32 ஒரே ரோடு கன்னியாகுமரிக்கு வந்து ஈஸியாக ரோடோட ஜாயின் கைஸ். நான் எல்லாரும் இடத்துலையும் லிஃப்ட் கேட்டு போகல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எதுக்கடா லிஃப்ட் கேட்டு போகிறா, பஸ்ஸில் போடா தம்பி, எதுக்காக போகிறா அப்படின்னு நிறைய கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. கைஸ் இதான் NH 32 பைபாஸ். இதில் ஒரே ரோடாக போனால் நம்ம வந்து கன்னியாகுமரி வந்து ஈஸியாக ஒரு நாள்லேயே போயிடலாம். ஆனால் இந்த பைபாஸில் வந்து அதிகமாக வண்டியை நிறுத்த மாட்டாங்க. ஸோ பைக்கில் தான் லிஃப்ட் கேட்டு போனோம். ஸோ வந்து சீர்காழி வந்து இனி 7 கிலோமீட்டர் தான் நண்பா இருக்கு. சீர்காழி வரைக்கும் போகிறேண்ணா. கைஸ் அப்படியே நாங்கள் போனால் 68 கிலோமீட்டர் இருக்குது. நாமளும் அப்படியே லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ NH 32 இந்த பைபாஸில் தான் ஸோ இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஒரேடியாக காரைக்கால் அண்ணாண்ட வேளாங்கண்ணி வந்து போயிடலாம். ஆனால் நம்ம இது காரைக்கால் போகணுன்னா நீங்கள் போகிற வரைக்கும் இறக்கி விட்றீங்க. என்னண்ணா நான் கள்ளக்குறிச்சி. சரி தேங்க்ஸ். கைஸ் நம்மளை வந்து சீர்காழி முன்னாடி வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ வந்து மயிலாடுதுறை தான் போகணும். டைம் வந்து 1:15. நம்ம வந்து சீர்காழி வந்து ரீச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரே பைபாஸ் ரோடு தான் காரைக்கால். போகிறதா? ஆமாண்ணா. அது 2 தானா? தேங்க்யூ கைஸ். இந்த நான் சீர்காழிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. காரைக்கால் கைஸ் 1 மணி நேரமாக பைக்கில் லிஃப்ட் ஆகி கொஞ்சம் டயர்ட் ஆச்சுங்க. இப்போ தான் ஒரு லாரி கிடச்சிது. அதுதான் அந்த அண்ணன் பைபாஸ்லேயே வந்து நின்றுருந்தாரு. மதியம் சாப்பிட போகிறோம். லாரிலாம் அந்த அண்ணன் நிறுத்திட்டு ஸோ சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நாம் வந்து எங்கள் அம்மா செஞ்சுட்டாங்க புளிசோறு. ஸோ புளிசோறு வந்து சாப்பிட கைஸ். இப்போ டைம் 2 மணி. எங்கே இருக்குன்னா சீர்காழி தாண்டி காரைக்கால் வந்து போயிட்டுருக்கோம். கைஸ் இந்த ட்ராவலில் வந்து நம்ம வந்து கடலூர் தாண்டிட்டோம் அண்டு மயிலாடுதுறை தாண்டிட்டோம். ஸோ அடுத்து வந்து காரைக்கால். ஸோ காரைக்கால் விட்டு வேளாங்கண்ணி விட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணுங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கன்னியாகுமரி போகும். ஸோ இதில் வந்து நான் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நான் கடந்து தான் பார்ப்போம். ஏன்னா எனக்கு டைம் ஒரு 10 நாள் தான் லீவ் விட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து ஸோ முடிஞ்சளவு என்னால் முடிகிற அளவு இந்த ட்ராவலில் வந்து ஸோ வந்து நான் கொண்டு போக நானும் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்லாமா? ஒரே ஒரு ஹாய் முடியும். கைஸ் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஸோ நம்ம வந்து காரைக்கால் வந்துட்டோம். சீர்காழிலேருந்து காரைக்கால் வந்துட்டோம். ஸோ அடுத்து வந்து நாகப்பட்டினம் போகணும். காரைக்கால் 4 நாகூர் போகிற வரைக்கும். ஆமாம் கைஸ் நானும் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறைலாம் கடந்து வந்தேன். அவ்வளோ கஷ்டம் தெரியல. ஆனால் இந்த காரைக்கால் வந்தோடனே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பாண்டிச்சேரி காரைக்கால் வேறு ஸ்டேட்டில் வருமா. ஸோ அதனால் யாருமே லிஃப்ட் தர மாட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு காரைக்கால் அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து நான் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். ஏன்னா காரைக்கால் வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா ஸோ இங்கிருந்து நம்ம சரக்கு எடுத்து போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து லிஃப்டே தர மாட்டாங்க. ஆமாம் கைஸ் நாகப்பட்டினம் பக்கத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. இன்னும் வேளாங்கண்ணி வந்து 31 கிலோமீட்டர் தான். நம்மளால் முடியுமே என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போயே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ண நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்.
கைஸ் இப்போ ஒரு அண்ணா கூட பைக்கில் ஏறினால அப்போ ஏறக்குள்ளேருந்து ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் எடுக்க முடியல. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா அந்த காரைக்கால் நாகப்பட்டினம், ஸோ அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கைஸ் நேராக ரோடு தெரியுதுல, ஸோ அதுக்கு நேராக போனால் நம்ம வேளாங்கண்ணி வந்து சீக்கிரமாக போயிடலாமா. அப்படியே நானும் அந்த உலக ஒன்று தாண்டி போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஐயா வந்து வண்டி நிறுத்துறது, ஐயா வேளாங்கண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ வந்து ஈஸியாக போயிடலாம். சரி கைஸ் இந்த ரவுண்டாக இருந்து உள்ளே போனால் வந்து 4 கிலோமீட்டர் இருந்து நாகப்பட்டினம். ஸோ நேராக போனால் ஒரு 10 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி. புத்தூர் தான், ஆனால் போகிற வரைக்கும் இறக்கி விடுங்க. நீங்கள் போகிற வரைக்கும் இறக்கி விடுங்க. ஆமாம் கைஸ் இந்த அண்ணன் வந்து வேளாங்கண்ணி பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்டாங்க. ஏன்னா செக்கிங் வந்து பயங்கரமாக நடக்குது. நம்ம பேக்லாம் வந்து செக் எப்படின்னா காரைக்கெல்லாம் சரக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்து வரேன் அப்படின்னு செக்கிங் போயிட்டுருக்கு. வாழ்க்கையை வெறுத்து நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேளாங்கண்ணி போகணும். வேளாங்கண்ணி ஆமாம். கைஸ் டைம் வந்து 6 மணிங்க. ஸோ நம்ம ஒரு வேளை வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவர் இறக்கி கொடுக்கல, என்னால் வீடியோ எடுக்க முடியலன்பா. வேளாங்கண்ணின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அது வழியாக நான் உள்ளே நடந்து வந்துருக்கேன். ஸோ ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து போனால் தான் நம்ம மாதா கோயில் வந்து பார்க்க முடியும். கைஸ் உள்ளே நடந்து போகல ஃபர்ஸ்ட் வந்து மாதா கோயில் ஸ்கூல் காட்டுவாங்க. அங்கேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறமேட்டு மாதா கோயில் இங்கே தான் இருக்குது. காய்ச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். கைஸ் டைம் வந்து 7 மணி. நம்ம லிஃப்ட் கேட்டு நடந்து வந்து வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம். கைஸ் நீங்களும் வேளாங்கண்ணி வரப்போனா தனியாக வராதுங்க, ஏன்னா ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட வாங்க. அப்புறம் இந்த சிலையை பார்த்துங்க, அருமையாக இருந்துச்சு. கைஸ் இப்போ நான் காட்டுறல, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே வந்துட்டேன். அதனால இந்த கோயில் ஃப்ரண்ட் பேஜ் என்னால் காட்ட முடியும். ஸோ இது மாதா கோயிலா, அப்படியே பின்னாடி வந்து எவ்வளோ தூரம் இருக்கும், அதனால ஒரு கேன்டீன் ஒரு இருக்கும். ஆனால் செம ரேட்டுங்க. கைஸ் வேளாங்கண்ணிக்கு வந்து ஏச்சும் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் அந்த மண்ணில் வந்து முட்டி போட்டு போகலாம். ஸோ அது போல் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். அப்புறமேட்டு நம்ம முட்டி போட்டு போகிறாங்களா, இதுதான் ஸ்டார்டிங் ப்ளேஸ். இது உள்ளே வந்து போனோம். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தா ஒரு கோயில் இருக்கும். 4 மூலையில் ஒரு 4 கோயில் வச்சுருந்தாங்க. அப்படியே நடந்து வந்திருக்குள்ள ஒரு மாதா சிலை பார்த்தா அது பின்னாடியே வந்து ஒரு ஜீசஸ் சிலை இருந்துச்சு. அது பக்கத்தில் போகலாம் அப்படின்னு நானும் பக்கத்தில். கைஸ் அதில் ஃப்ரேம் வச்சுருப்பான் பாருங்க, அப்படியே அந்த நிலாவை பிடிக்கிற போல். காய்ஸ் நைட்டு வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். கைஸ் நீங்கள் வேளாங்கண்ணி வந்து வெளியில் வந்து ஸ்டே பண்ணுங்க, ஏன்னா நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க, அவங்க பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் கோவில் ரூம் வந்து ட்ரை பண்ண, அதே 450 ரூபா சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், நான் உங்களை அருண் பேசுகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா வேளாங்கண்ணி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ வேளாங்கண்ணிக்கு லெஃப்ட் அண்ட் வாக்கில் வந்து வந்திருக்காங்க. நம்ம டே 1 ட்ராவலை எப்படி கஷ்டப்பட்டு வேளாங்கண்ணி வந்தால் பார்த்துருப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.